வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரி பாசன பகுதியில் நெல் உற்பத்திக்கு மண் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆ சரவணன் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான உழவன் அங்காடி பற்றி ஈரோடு மாவட்டம் சத்தி மெயின் ரோடு தொழில் முனைவோர் மற்றும் விவசாயி எஸ் ஆனந்தன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகளுக்கு சந்தோஷமே தான் பாடுபட்டு பயிரிட்டு வளர்த்த பொருள் நல்ல விலைக்கு சந்தைப்படுத்தப்பட்டு லாபம் ஈட்டும் போதுதான். பல விவசாயிகள் தொழில் முனைவோராகவும் இருக்கின்றனர். அந்த வகையில் உழவன் அங்காடி எவ்வாறு விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான சந்தையாக உள்ளது என்பதனை ஈரோடு மாவட்டம் சத்தி மெயின் ரோடு விவசாயி எஸ் ஆனந்தன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகளாக நான் கட்டட தொழில், அதாவது கட்டடம் கட்டி கொடுப்பது மற்றும் அதனை சார்ந்த பொருள்கள் விற்பனை செய்வது, இப்படிப்பட்டதான தொழிலில் ஈடுபட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது இந்த உணவுப் பொருளில் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொடுக்கணும், இந்த உணவுப் பொருளை ஒரு மதிப்பு கூட்டிய பொருளாக இதை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆவலாக இருந்துச்சு. இதை பற்றி பரவலாக நான் எப்படியாவது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு ஆசையில், அந்த விருப்பத்தில், அந்த ஆர்வத்தில் நான் இருக்கும் பொழுது நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் புது வள்ளியாம்பலத்தில் இருக்கக்கூடிய மயிராடா கேவிகே, அதாவது வேளாண் அறிவியல் நிலையம் என்று சொல்லுவோம், அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பயிற்சி நடத்துவதாக கேள்விப்பட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த 1.5 மாத பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டேன். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 23 பேர், நம்ம கோபியை சார்ந்த மக்கள் ஒரு 23 பேர் இந்த பயிற்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 2012 வருஷம் நவம்பர் மாதம் அந்த நாளில் நாங்கள் ஒரு 4-5 பேராக மயிராடனுடைய தலைவரனுடைய தலைமையில் ஒரு குழுவாக அமைத்து, அதாவது உழவன் அங்காடி அப்படிங்கிற பெயரில் நம்ம கோபி நகரத்தில் ஒரு கடையை நாங்கள் திறந்தோம். இதை பற்றி நாங்கள் வெளியே மயிராடா மூலியமாக நாங்கள் ஒரு விளம்பரத்தை கொடுத்தோம். மக்களுக்கு விளம்பரம் மட்டும் கிடையாது, மக்களுக்கு நல்ல பொருள்கள் கிடைக்கிறது என்பதை எடுத்து சொன்னோம். நாங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த மதிப்பு கூட்டிய உணவுப் பொருள்கள் அல்லது விவசாயிகள் மூலமாக கொண்டு வரப்பட்ட இயற்கை விவசாயத்தினுடைய பொருள்கள், இது எல்லாமே மக்கள் பார்த்தாங்க. நாங்களும் அதை கொண்டு மக்களிடத்தில் சேர்த்தணும். நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய பொருள்களை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதில் பார்க்க போச்சுன்னா எல்லோருமே அவரவர், அதாவது விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட காய், கனி, பழ வகைகள், மற்ற கீரை வகைகள், எல்லா விதமான பொருள்களும் இங்கே கொண்டு வைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் அவரவருக்கு சம்பந்தப்பட்ட
அவரவர் விருப்பப்பட்ட மதிப்பு கூட்டிய உணவுப் பொருட்கள் மற்ற இப்படி அவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. குறிப்பாக ராகி, சோளம், கம்பு, திணை, சாமை, வரகு, பனிவரகு இப்படி சொல்லக்கூடிய சிறுதானியங்கள், அதே சமயத்தில் பல வகைகள் இருக்கக்கூடிய ஊறுகாய்கள், காய் வகைகள் இருக்கக்கூடிய ஊறுகாய்கள், இன்னும் மருத்துவ குணமுள்ள பொருள்கள், இயற்கை வடிவத்தில் செய்யப்பட, அதாவது மாட்டினுடைய பசுவினுடைய மூத்திரத்தை பயன்படுத்தி அதை பயன்படுத்தி ஒரு அருமையான ஒரு சோப்பு தயாரிச்சிருக்கிறாங்க ஒரு தொழில் முனைவோர். அவர் விவசாயம் கூட. அதாவது அப்படிப்பட்ட ஒரு பொருள் இன்றைக்கு எல்லா இடங்களும், நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, நம்ம இந்தியாவின் பல பாகங்களிலும் அந்த சோப்பு இன்றைக்கு நன்றாக இருக்கிறது, விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது ஒரு மதிப்பு கூட்டிய பொருள். அதே சமயத்தில் தேன், சுத்தமான தேன். நம்ம இந்த தமிழகத்தின் பல பகுதிகளில் எங்கே போனாலும் இங்கே இருக்கக்கூடிய தேன் போல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. சணல் பை என்று சொல்லக்கூடிய, அதை ஜூட்டுன்னு நம்ம சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ஜூட்டுன்னு சொல்லுவோம். அதில் செய்யப்பட்ட பொருள்கள் இது எல்லாமே நீங்கள் மேலே பார்க்குறீங்க. அப்படிப்பட்டதான் இது எல்லாமே வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் தான். இது போக இன்னும் மருத்துவ குணமுள்ள, அதாவது பல பொருள்கள், லட்டு, இப்படி ஜிலேபி, இது எல்லாமே வந்து முடிந்த அளவு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல், அதாவது ரசாயன கலப்படம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உழவனங்காடி தான். இதற்கு முழுக்க முழுக்க நம்முடைய மயிரடா கேவிகே வேளாண் அறிவியல் நிலையம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு ஏற்கனவே விவசாயிகளுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை காட்டுற இந்த வாழைத்தண்டு மிட்டாய்னு நீங்கள் அதை பார்க்குறீங்க. இது விவசாய பொருள் தான். நம்ம வந்து தூக்கி எறியக்கூடிய இந்த வாழைத்தண்டில் இது ஒரு கழிவுன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு வாழைத்தண்டு மிட்டாயை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இதை நான் தான் பண்ணியிருக்கிறேன். இது இன்றைக்கு வந்து ஐரோப்பா நாடுகளுக்கு ஏற்றுமதி பொருள். மேலும் விவரங்கள் பெற எஸ் ஆனந்தன் அவர்களை 09446800358 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை மற்றும் உரமிடல், கோடை உழவு, பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 67 முதல் 70% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 48 முதல் 58% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பருவநிலை உகந்ததாக இருப்பதால் திராட்சையில் கவாத்து செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யவும். மழை பெய்துள்ளதால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 42 முதல் 75% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எள் பயிரில் காய் துளைப்பான், இலை மற்றும் தண்டு பிணைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 400 மில்லி குயினால் பாஸ் 25 EC அல்லது வேப்ப எண்ணெய் 2% கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு.
தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 48 முதல் 88% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 14 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெல்லுக்கு விதை நேர்த்தி செய்ய பயிர் வறட்சியை தாங்கி வளர்வதற்காக 10 கிலோ விதைக்கு மெத்திலோபாக்டீரியம் 200 கிராம், 1 கிலோ விதைக்கு சூடோமோனாஸ் 10 கிராம் மற்றும் 1 ஹெக்டேருக்கு அசோபாஸ் 1200 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தவும். விதை நேர்த்தி நுண்ணுயிரிகள் அனைத்தையும் போதிய அளவு நீரில் கலந்து விதைகளை இரவு முழுவதும் ஊற வைக்கவும். பின்பு விதைகளை முளைக்கட்டி 24 மணி நேரம் கழித்து விதைக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 100 ஆகவும் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. அமைதியான காற்று மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் மேகமூட்டம் காரணமாக அவரையில் ஆந்த்ரக்ஸ் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டருக்கு மென்கோசெப் 2 கிராம் அல்லது சூடோமோனாஸ் 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 67 முதல் 72% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 4 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையால் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகளும் காற்றின் ஈரப்பதமும் அதிகரித்து காணப்படும். எனவே கோழிகளில் வெப்ப அயற்சியும் வெப்ப அதிர்ச்சியும் இருக்கக்கூடும். இன்னும் 4 வாரங்களுக்கு கோடையின் தாக்கம் நீடிக்கும் என்பதால் கோடைக்கான மேலாண்மையை கடுமையாக கடைபிடிப்பதன் மூலமே கோழிகளின் ஆரோக்கியத்தை காத்து உற்பத்தியை தக்க வைக்க முடியும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 84% காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது புரோபனோபாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 72% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை மற்றும் தென்னை தோட்டங்களில் தகுந்த வடிகால் வசதி அமைத்து கொடுக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04 22 66 11 319. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா. விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. உழைக்கிறதுல பட்டிய கலப்போம், அப்படியே ஹீரோ மாதிரி. கேள்விப்பட்டியா? ரொம்ப உறுதியானதாமே. உறுதியில் பிளஸ். தேசிய அளவுல பெரிய ஹீரோமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ். இதோ சக்தி வந்தாச்சு. அட சக்தி, நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட. பிளஸோட மகத்துவம் இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். வழங்குகிறோம் MRF சக்தி லைஃப் பிளஸ். பிளஸின் மகத்துவம். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். உழைக்கிறதுல பட்டிய கலப்போம், அப்படியே ஹீரோ மாதிரி. கேள்விப்பட்டியா? ரொம்ப உறுதியானதாமே. உறுதியில் பிளஸ். தேசிய அளவுல பெரிய ஹீரோமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ். இதோ சக்தி வந்தாச்சு. அட சக்தி, நீ இப்ப பெரிய ஆளாயிட்ட. பிளஸோட மகத்துவம் இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். வழங்குகிறோம் MRF சக்தி லைஃப் பிளஸ். பிளஸின் மகத்துவம். பாசன பகுதிகளில் நெல் உற்பத்திக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு சிறந்த முறையில் தீர்வு கண்டால்தான் நல்ல மகசூலினை பெற முடியும். குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் மண் அமைப்பும் காவிரி நதிநீர் ஓட்டமும் இணைந்து மண் அமைப்பில் சில வேறுபாடுகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஒரு சில இடங்களில் துத்தநாக சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனை சரியாக கண்டறிந்து சரியான அளவில் துத்தநாக சத்தினை அடியுரமாக இடுவதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரி பாசன பகுதியில் நெல் உற்பத்திக்கு மண் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆ. சரவணன் அவர்கள் விளக்கமளிக்கிறார்.
இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், அதாவது காவேரி டெல்டா பாசன பகுதியில் நம்ம முக்கியமாக சாகுபடி செய்யப்படுகிற நெல் பயிரில் ஏற்படுற மண் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ களிமண் அதிகமாக உள்ள பகுதியில் நம்ம குருவை தாளடின்னு தொடர்ந்து சாகுபடி பண்ணும்போது தண்ணி எளிதாக வயலிருந்து வடிகட்ட முடியலை. அப்போ அந்த வடிக்க முடியாத சூழ்நிலையில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துத்தநாக பற்றாக்குறைன்னு ஒரு முக்கியமான அறிகுறி வரும். இந்த துத்தநாகங்கிறது பயிர் உணவுச்சத்து, நம்ம 20க்கு உட்பட்ட பயிர் உணவுச்சத்துக்களை நம்ம நிர்ணயம் பண்ணியிருந்தாலும் இந்த துத்தநாகங்கிறது ஒரு நுண்ணூட்ட பற்றாக்குறை. இது தொடர்ந்து தண்ணீர் தேக்கி நெல் சாகுபடி பண்ணுறதுனால இந்த துத்தநாக அயனி மாற்றங்களில் ஈடுபட்டு பயிர்களுக்கு கிடைக்காமல் போயிடுது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை பெரும்பாலும் தாளடி பயிரில் வரும். குருவையில் நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி விடுறதுனால குருவையில் இந்த பிரச்சனை வராது. ஆனால் தாளடியில் டெஃபினட்டாக இந்த துத்தநாக சத்து பற்றாக்குறை வரும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம இப்போதைக்கு உள்ள சிபாரிசு என்னென்னா, ஒரு ஹெக்டேருக்கு இல்லைன்னா ஒரு ஏக்கருக்கு 10 கிலோங்கிற அளவில் துத்தநாக சல்ஃபேட்டை அடி உரமாக போட்டு மடக்கி ஒரு நடவுக்கு முன்னாடி அடி உரமாக போடுறது ஒரு சிபாரிசு இருக்குது. இல்லை நமக்கு அந்த நடவு சமயத்தில் துத்தநாக சல்ஃபேட்டு போட முடியலை, ஆனால் இந்த அறிகுறி ஒரு நட்ட ஒரு 25-30 நாளையில் அறிகுறிகள் தென்படுதுன்னா 0.5% துத்தநாக சல்ஃபேட்டு கரைசல் தயார் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரேயர் மூலயமா, கைத்தெளிப்பான் மூலயமா சாயந்தர நேரத்தில் தெளித்து அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணலாம். இது ஒரு முக்கியமான நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும். அடுத்து இரும்பு சத்து அதிகமாகிறதுனால உள்ள பிரச்சனை, அயன் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். இதுவும் இந்த தாளடி பயிரில் வரும். இந்த இரும்பு சத்தானது மண்ணில் உள்ளது தண்ணீர் தேக்கி வச்சு சாகுபடி செய்யும்போது கரையுறக்கூடிய தன்மை அதிகமாகி ஃபெரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு சத்தானது அதிகமாக பயிருக்கு கிடைக்கும். பயிருக்கு எதை எடுக்கணும்னு இல்லைங்க, தூருக்கு பக்கத்தில் எந்த அயனி இருந்தாலும் அதை எடுத்துக்குது. அப்படி எடுக்கும்போது அதிகமாக இரும்பு சத்தை உள்ளே எடுத்ததுனால இரும்பு சத்து அதிகமான உள்ள பிரச்சனை வரும். அப்புறம் 3வது பிரச்சனை, இது பெரும்பாலும் என்ன, இதுக்கு நிவர்த்தி முறை என்னன்னா, தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொண்டு போகணும். வெடி போட்டதுக்கப்புறம் தண்ணி விடணும். அப்படி வரும்போது இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அதிகமாக உள்ள நச்சுத்தன்மை, இரும்பு சத்துடைய நச்சுத்தன்மை குறையும். இது இல்லாமல் அந்த அக்ரி லைம்னு சொல்கிற சுண்ணாம்பு அதையும் போடுறதுனாலையும் மண்ணுக்கு வேருக்கு காற்றோட்டங்கள் கிடைச்சி இந்த இரும்பு சத்து அதிகமாக உள்ள நச்சுத்தன்மையை குறைச்சிடும். அடுத்து 3வது பிரச்சனையை நம்ம சொல்கிறது H2S இன்ஜரின்னு சொல்லுவோம். சல்ஃபைடு அதிகமாக உள்ள நச்சுத்தன்மை. சல்ஃபைடு அதிகமாக வர்றதுக்கு 2 காரணம். ஒன்று, கிரவுண்ட் வாட்டரை, நிலத்தடி நீரை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது கீழே உள்ள சல்ஃபேட்டு சத்து கரைஞ்சி அது மேலே வரும்போது அது சல்ஃபைடாக மாறுது. இந்த மாதிரி வரும்போது இந்த தண்ணியை வச்சு நம்ம பயிருக்கு நீர்ப்பாசனம் பண்ணும்போது வேர்கள் நல்லா அழுகிடும். வேர் பிடுங்கி பார்த்திங்கன்னா கருப்பாக தெரியும். வேர் அழுகி இந்த சல்ஃபைடு நச்சுத்தன்மையினால் வேரெல்லாம் அழுகி போகிறதுனால மற்ற சத்துக்களை உள்ள பயிர் எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அது ஒரு பற்றாக்குறை. இதுக்கு நம்ம என்ன சிபாரிசாக சொல்கிறோன்னா, பெரும்பாலும் தண்ணியை ட்ரைன் பண்ணாலே போதும். தண்ணியை வடிகட்டினாலே இந்த இது குறையும். அப்புறம் நிலத்தடி நீரை நம்ம கோடை சாகுபடிக்கு கீழேருந்து எடுக்கும்போது அது இந்த சல்ஃபைடுன்னு சொல்கிற கந்தக சக்தி அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது அதை என்ன பண்ணோம், நேரடியாக வயலுக்கு விடாமல் கொஞ்சம் சுற்றிலும் வாய்க்கால் மூலியமாக கொஞ்சம் தூரம் அதை விட்டு அந்த கந்தக சக்தி ஆவியாக்கிட்டு அப்புறமா நம்ம நெல்லுக்கு பாய்ச்சினோம்னா இந்த சத்துக்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த புதாத்து பகுதியில் நம்ம மண்ணில் உள்ள பிரச்சனைகள்னு பார்க்கும்போது களி துகள்கள் கம்மியாக இருக்கிறதுனால பயிர் உணவு சத்துக்களை தக்க வச்சிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அதில் முக்கியமாக தலைச்சத்து பராமரிப்பும் சாம்பல் சத்து பராமரிப்பும் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, இது ரெண்டும் எளிதாக தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடிய சத்து உணவு சத்துக்கள். இப்போ தலைச்சத்தை மொத்தமாக ஒரே முட்டா போட்டாலோ இல்லை அளவுக்கு அதிகமாக போட்டாலோ தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சி
இது கழித்துகள்கள் மண்ணில் கம்மியாக இருக்கிறதுனால மண்ணில் தக்க வைக்கிற தன்மை குறைச்சலாக இருக்கும். அதை நாங்கள் கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த அயனிகளை தன்னோட வசதி ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த புதார்த்த பாசன பகுதியில் கம்மியாக இருக்கிறதுனால இது வடியக்கூடிய நீரின் மூலமாக எல்லா சத்துக்களும் வெளியேற வாய்ப்பு இருக்குது. இது தழைச்சத்துக்கும் சாம்பல் சத்துக்கும் பொதுவான ஒன்று. இது இல்லாமல் இந்த களி மிக குறைவாக இருப்பதனால இந்த பகுதிகளிலையும் துத்தநாக பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அதனால் எப்போ தாளடி சாகுபடி பண்ணாலும் சரி, சம்பா சாகுபடி பண்ணாலும் சரி, முதல்ல ஒரு ஹெக்டேருக்கு 25 கிலோ அல்லது ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்ஃபேட்டை அடியுரமாக போட்டு நடுறதுக்கு முன்னாடி அடியுரமாக போடணும். தழைச்சத்தை முடிஞ்ச வரைக்கும் பிரித்து கொடுக்க பார்க்கணும். இப்போ ஒரு 100 கிலோ சிபாரிசு பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 கிலோவில் ஒரு 3-4 டைமுக்கு அதை பிரித்து குளிக்க பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ப நடும்போது அடியுரம், அப்புறம் நட்ட ஒரு 15-20 நாளையில் தூர் கட்டுற சமயம், அப்புறம் தண்டு உருள்ற சமயம், அப்புறம் பூ வர்ற சமயம், இப்படி ஒரு 3-4 முறையாக அதே அளவை பிரித்து கொடுத்தோம்னா தழைச்சத்தினுடைய உபயோகத்திறன் அதிகமாக இருக்கும், தழைச்சத்தினுடைய பலன் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டன்றது கடலோர மணற்பாங்கான இடத்தையும் உள்ளடக்கி இருக்குது. அதில் சலைனிட்டின்னு சொல்கிற மண்ணினுடைய உவர்த்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த உவர்த்தன்மை அதிகமாக இருக்கிறப்போ பெரும்பாலான பயிர்கள் சாகுபடி பண்ண முடியறதில்ல. அதுக்கப்புறம் கலர் தன்மைன்னு ஒன்று இருக்குது. கலர் தன்மைங்கிறது மண்ணில் உள்ள எல்லா அயனியை விட சோடியம்ங்கிற ஒரு அயனி அதிகமாக போணுச்சுன்னா கலர் தன்மை அதிகமாக வரும். இந்த கலர் தன்மையை தாங்கி வளர்றது பயிர்கள் வளர்கிறதுல சிரமங்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு தான் அதை நம்ம ரெக்ளமேஷன் சொல்லுவோம். அதை எப்படி சீர்திருத்துறது அப்படின்னு. இதை தாங்கி வளரக்கூடிய பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு பருத்தி பயிர் தாங்கும், கரும்பு ஓரளவுக்கு தாங்கும், நெல் ஓரளவுக்கு தாங்கி வளரும். நெல்லுலேயும் சில ரகங்கள் அதிகமாக தாங்கும். இப்போ திருச்சி வேளாண்மை கல்லூரியிலேருந்து திருச்சி 2, திருச்சி 3ங்கிற நெல்லுலாம் விட்டுருக்காங்க. அந்த நெல் ஓரளவுக்கு தாங்கி வளரும். இல்லை இந்த நிலத்தை முதல்ல மண்ணை சோதனை பண்ணி பார்த்து கலநிலம் தான் தெரிஞ்சதுன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு ஜிப்சங்கிறது ஒரு கால்சியம் சல்ஃபேட்டுன்னு சொல்கிறது. அதை மண்ணில் கலந்து தண்ணி நிறுத்தி ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி நிறுத்தி இந்த ஜிப்சம் உப்பு ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வெளியில் வரக்கூடிய சோடியம் அயனியை வெளியேற்றி மண்ணை நல்ல மண்ணாக திருத்தலாம். அதை எல்லாமே நம்ம இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஜிப்சம் பொது பரிந்துரையாக இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். உங்களுக்கு அருகாமையிலே ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, நீடாமங்கலத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, சிக்கலில் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, தஞ்சாவூரில் இணை வேளாண்மை அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி மையம் இருக்குது. அங்கேருந்து தான் நாங்கள் இந்த ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு எந்த நேரத்தில் இந்த மண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் இங்கே வல்லுநர்கள் இருக்கிறோம். ஆடுதுறையிலையும் சரி, இங்கே தஞ்சாவூர்லேயும் சரி, எப்போ வேணால் உங்களுடைய குறைகளை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குறை நிவர்த்தி பண்ணி மகசூலை பெறுவதற்கு உதவியாக இருப்போம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மேலும் விவரம் பெற பேராசிரியர் முனைவர் ஆ. சரவணன் அவர்களை 04-362-26-7680 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கருப்பா விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 8/5/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா முருகமலை நகர் கிராம விவசாயி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் வெங்காயத்தில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து முனைவர் பி. மோகன் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில்
நெல் வயலில் இயற்கை முறையில் பூச்சி நிர்வாகம் குறித்து உதவி பேராசிரியர் முனைவர் VG மதிராஜன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.